வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 12 ராசிக்காரர்களுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரமும் சாபமும் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசியும் ஒரு விதத்தில் தனித்துவமானவர்கள். கடவுள் படைத்த அனைத்து மனிதர்களுக்கும் சில நல்ல குணங்களும் தீய குணங்களும் இருக்கின்றது. இதில் எந்த குணம் அதிகமாக இருக்கின்றதோ அதை பொறுத்தே அவர்களின் சமூகத்தில் எப்படியாப்பட்டவர்கள் என்பதும் அவர்களின் எதிர்காலமும் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவர் பிறக்கும் போதே அவர்களுக்கென சில வரங்களும் சாபங்களும் கிடைக்கின்றன. அதை சரியாக பயன்படுத்துபவர்களே வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் இயற்கையாகவே இருக்கும் வரம் என்ன மற்றும் சாபம் என்னவென்று, அதன்படி உங்கள் ராசிக்கு இருக்கும் வரமும் சாபமும் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக மேசம். மேச ராசியில் பிறந்தவர்கள் எங்கும் எதிலும் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று தீராத ஆர்வம் கொண்டவர்கள் மேச ராசிக்காரர்கள். தலைமை பதவியை நோக்கியே இருக்கும் இவர்களின் வாழ்வின்படி உங்களுக்கு இயல்பாகவே ஒன்றின் மீது ஏற்படும் போர் வரமே உங்களின் வரம். அதை மற்றவர்கள் நடிப்பு என்று சுட்டிக்காட்டும் சூழ்நிலைகள் உருவாக்குவதே உங்களின் சாபமாக மாறிவிடுகின்றது. ரிஷபம். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் விடாப்பிடியாக எடுத்த செயலை செய்து முடிப்பதில் வல்லவர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் எண்ணிய தடைகளை தகர்த்து மன உறுதியோடு திறம்பட செய்து முடிப்பதில் வல்லவர்கள். உங்கள் கொள்கையில் விடாப்படியாக இருப்பதே உங்கள் வரமாகின்றது. ஆனால் இந்த போக்கில் நீங்கள் விரும்பியதை நிறைவேறும் வரை எதற்கும் திருப்தி அடையாமல் இருப்பதே உங்களின் சாபமாக இருக்கின்றது. மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் இரட்டை ஆளுமை பண்பை கொண்டிருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொண்டு தலைமை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதில் மிகவும் சிறப்பானவர்கள். உங்களுக்கென உள் உணர்வுகள் நம்பகமானதாக இருப்பதே உங்களின் வரம். ஆனால் அதை சந்தேகித்து நம்பலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பமே உங்களின் சாபமாக அமைகின்றது. கடகம். கடக ராசியில் பிறந்தவர்கள் அன்பையும் அக்கறையும் மற்றவர்களுக்கு தாராளமாக வழங்குவதில் முதல் இடம் கடகராசிக்காரர்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு மற்றவர்கள் மீது ஏற்படும் இரக்க குணமே வரமாகின்றது. அதையே காரணமாக வைத்து மற்றவர்கள் எளிதில் ஏமாற்றி விடுவார்கள். சிலர் துரோகிகளாக மாறிவிடுவதும் தான் இவர்களுக்கு சாபமாக மாறி போகின்றது. சிம்மம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அனைத்திலும் தங்கள் கை ஓங்கி இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் தங்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டிருப்பதாக இருப்பார்கள். ஒரு உணர்வை தக்க வைத்துக் கொள்வதாக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். அதற்கென அர்ப்பணிப்பு அவர்களின் வரமாகிறது. அதை உறவால் அவர்கள் பல உளைச்சல்களை சந்திப்பது அவர்களின் சாபமாக இருக்கின்றது. கன்னி. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு துல்லியமாக செய்யக்கூடியவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இவர்கள் மிகவும் புத்தி கூர்மை வாய்ந்தவர்கள். எதையும் பல முறை அலசி ஆராய்ந்து பார்க்கும் குணம் இவர்களுக்கு வரம். ஆனால் அதை மற்றவர்களை குற்றம் சொல்லும் போது சாபமாக மாறிவிடுகின்றது. துலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் அனைத்து சூழ்நிலைகளிலும் சமநிலை கடைபிடிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள்
இவர்கள் உலகில் அன்பையும் பரப்புவார்கள். எந்த ஒரு செயலும் இருக்கும் நல்லது கெட்டது பிரித்து எல்லா பக்கங்களையும் யோசித்து பார்க்கும் திறனே இவர்களின் வரம். இதனால் முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதமே இவர்களின் சாபமாகும். விருச்சகம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தந்திரமாக காரியங்களை செய்து நினைத்ததை நடத்தி முடித்து கொள்ளும் ஆற்றல் கொன்றவர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் அன்பாலும் சரி பகையாலும் சரி அளவிற்கு அதிகமாக கொட்டுவதில் சிறந்தவர்கள். பிறரை பற்றி எளிதாக புரிந்து கொண்டு அவர்களை எடை போடுவதில் வல்லவர்களாக இருப்பதே வரமாகின்றது. இதனால் சில விஷயங்களை பாரபட்சமாக செய்வதாக பெயர் எடுப்பதே சாபமாக இருக்கின்றது. தனுசு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்களின் சுதந்திரத்திற்கும் ஆசைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் இவர்கள் மற்றவர்களின் விமர்சனங்களை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ரிஸ்க் எடுப்பது எல்லாம் எங்களுக்கு ரிஸ்க் சாப்பிடுவது போல என துணிச்சலாக ரிஸ்க் எடுப்பது இவர்களின் வரம். அதனால் பல பிரச்சனைகளும் மாட்டிக்கொள்வது இவர்களுக்கு சாபமாக அமைகின்றது. மகரம். மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்களுக்கென தனி அணுகுமுறையும் தொலைநோக்கு பார்வையும் கொன்றவர்கள். மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் புதிய கண்ணோட்டத்துடன் பார்ப்பார்கள். இவர்கள் ஒழுக்கமாக நடைமுறையை கடைபிடிப்பது இவர்களின் வரம். மற்றவர்களுக்கும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது அவர்களுக்கே சலிப்பை ஏற்படுத்தி சாபமாக மாறுகின்றது. கும்பம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவதில் கும்பராசிக்காரர்களை மிஞ்சிய ஆள் இல்லை. இவர்கள் தானே தர்மம் செய்வதில் சிறந்தவர்கள். எங்கும் எதிலும் அப்பட்டமான நேர்மையை கடைபிடிப்பதே இவர்களுக்கு வரமாகின்றது. பெரும்பாலான நேரங்களில் இதுவே உங்கள் வாழ்வின் தடைக்கல்லாக்கி சாபமாக மாறுகின்றது. மீனம். மீன ராசியில் பிறந்தவர்கள் எதிலும் இலகிய மனம் கொண்டவர்கள். மீனராசிக்காரர்கள் இவர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொன்றவர்கள். இவர்களின் மிதமெஞ்சிய கற்பனை திறனை இவர்களின் வரமாக அமைகின்றது. இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு கஷ்டப்படும் போது அதுவே அவர்களுக்கு சாபமாக மாறுகின்றது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் மேலே இருக்கக்கூடிய ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.